காரி துப்புறாரு முன்னாள் IAS அதிகாரி, நேர்மையின் சிகரமா இருக்கிற சகாயம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் முந்தானத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு ஆளை நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நீ எப்படா ஊழலை ஒழிப்பேன்னு கேட்கிறாரு. காரி துப்புறது இல்லையா இது? நானா சொன்னேன்? அவருக்கு இன்னைக்கு பேர் இருக்குங்க, நேர்மையின் சிகரம்னா அது சகாயம் IAS. குவாரிகளை இழுத்து மூணுனதுல அவர் பெரிய பங்கு இருக்கு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதை நீங்க வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக OPS முதல்வராக இருந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அவருக்கு அட்ராசிட்டி கொடுத்தாங்கன்னு பேரோட எழுதியிருக்காரு. வளர்மதி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. OPS வந்து சும்மா பார்க்க தான் சாதுவா இருப்பார், அவர் மாதிரியான ஒரு ஆளே கிடையாது, டெரர் அவரு. எத்தனை முறை என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க, இதை நீ வந்து கையெழுத்து போடலன்னா உன்னை தூக்கிடுவோன்னு மிரட்டினாங்க, என்னை கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு புத்தகத்தில் எழுதியிருக்காரு சார். வெளிப்படையா புத்தகமா போட்டிருக்காரு. நான் சும்மா ஏதோ வாயில வார்த்தை பேசல. அப்ப எல்லா உண்மைகளையும் உடைக்கக்கூடிய அந்த சகாயம் IAS நம்ம முதலமைச்சராக இருக்கிறவருக்கு ஆதரவு கொடுத்தார். ஆரம்பத்தில் ரொம்ப நேர்மையா நடக்குது ஆட்சினாரு. இப்ப அவரே காரி துப்பிட்டாரு. மொள்ள மாதிரி திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, கொள்ளக்கார கூட்டத்தெல்லாம் மாண்புமிகுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்லல, அவர் சொல்றாரு. திருட்டு பசங்களெல்லாம், திருடுறவன, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறவனெல்லாம் மாண்புமிகுன்னு சொல்ல வேண்டிய வருத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது நாடுன்னு சொல்றாரு. அப்ப யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? வெளிப்படையா சொல்றாரு அவரு. நீ ஏன் விஜயபாஸ்கரை சேர்த்த? விஜயபாஸ்கர் எப்பேற்பட்ட திருடன் தெரியுமான்றாரு. பேரே சொல்றாரு, மறைச்செல்லாம் சொல்லல. உண்மைதானே அது? அப்ப நீ எப்படி தூய சக்தின்னு சொல்லுவேன்னு கேட்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா உங்களுக்கு? தூய சக்தின்னு நீங்க பிராண்ட் பண்ணாதீங்க. அந்த பிராண்ட் பண்ண உங்களுடைய அந்த செல்வாக்கு தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன எல்லாம் இப்ப சுக்குநூறா உடைஞ்சு போச்சு.